ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கஷ்டல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். 3000 வேக்கன்சி கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், என்ன ஏஜ் லிமிட், என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷத்தில். ஓகே, ஃபஸ்ட்டு இதற்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சில கேட்டகரிஸ் பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 12th சயின்ஸ் சப்ஜெக்டாக, அதாவது மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும். அதில் இங்கிலீஷில் 50% மார்க்ஸ் எடுத்திருக்கணும் அப்படின்றது ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். 3 years டிப்ளமோ கோர்ஸு இன் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதில் இன்ஸ்ட்ருமேஷன் டெக்னாலஜி, இதில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். 50% மார்க்ஸ் எடுத்திருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 years ஒகேஷ்னல் கோர்ஸு அது முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் அதர் தான் அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் தவிர்த்து மற்றது படிச்சிருந்தீங்கன்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் +2 முடிச்சிருக்கணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டொமைசைல் கேட்டகரி, அதாவது பார்த்தீங்கன்னா எல்லோரும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பெரும்பாலும் வச்சுன்னு இருப்பீங்க. இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். இதற்கு அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், டொமைசைல் சர்டிஃபிகேட்டும் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத மெயினாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைட் வெயிட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட்டை பொறுத்தவரையிலும் மேல் கேண்டிடேட்டுக்கு 152 சென்டிமீட்டரும், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 152 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெயிட் பார்த்திங்கன்னா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செஸ்ட் டீட்டெயில்ஸு 77 சென்டிமீட்டர்ஸ் மேலுக்கும், அதுக்கப்புறம் 5 சென்டிமீட்டர்ஸ் செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் இருக்கணும். ஃபீமேலுக்கும் அதே தான், செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த அக்னிவீர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? 4 years தான் உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் பீரியட் ஃபுல்லாகவே 4 years தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 30 நாள் லீவ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதனோட சேலரி டீட்டெயில்ஸ் 4 years அந்த அக்னிவீர் வந்துச்சு இல்லையா, அதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் அந்த 4 yearsல பார்த்திங்கன்னா 70% உங்களுக்கு டைரெக்டாக கொடுத்துருவாங்க. 30% உங்கள் வச்சிருந்து கொடுப்பாங்க. ஃபைனலாக உங்களுக்கு 10 lakhs கிடைக்கும். ஓகேவா? அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அக்னிவீர் ஸ்கில்ஸ் சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுப்பாங்க. அதனோட டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸுக்கு அவங்க அப்ளை கேட்டகரிக்கு தனியாக, அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு கேட்டகரி தனியாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் எவ்வளோ, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண அப்புறம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? 1.6 கிலோமீட்டரு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேல் கேண்டிடேட்ஸ் 7 minutesலேயும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 8 minutesலேயும் ஓடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு 2 இருக்கும். மேலுக்கு ஃபீமேலுக்கு சிட்டப்பு, ஸ்குவாட்டு அதனோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிச்சுட்டு உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதற்கு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? agnipadavayu.cdac.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரையிலும் 550 rupees சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும் அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருந்தானே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் ரொம்ப முக்கியமானது. அவங்க ஹியரே கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஜனவரி 1, 2005 ஜூலை 1, 2008 இதற்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவங்க தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்ஸ் பார்த்திங்கன்னா ஜனவரி 7 2025 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. அது பார்த்திங்கன்னா ஜனவரி 27 வரலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி இதற்கு கல்யாணம் ஆகாதவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணலாம். நான் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சொல்லிட்டேன். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. பிசி, எம்பிசி எல்லாம் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். ஆல்ரெடி வச்சுன்னு இருக்கிறவங்க கரண்ட் டேட்டில் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி தரேன். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்களும் சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி தரேன். வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஓகேவா? தாராளமாக நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.